ரீசெண்டா திவாகர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியா இருக்கட்டும், கம்ப்ளைண்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி தான் மேல வந்து வீண் பழி சுமத்துறாங்க. நிஷா வந்து எனக்கு அக்கா மாதிரி, என் பேர வந்து டேமேஜ் பண்றதுக்காக மாகாப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க எல்லாமே ஒண்ணா சேர்ந்து பண்ணக்கூடிய சதி அப்படிங்கிற மாதிரி திவாகர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே ட்ரிகர் ஆனது யாருன்னு கேட்டீங்கன்னா கானா வினோத் தானாம். அதுலயும் கானா வினோத் ரொம்பவே கடுப்பாகி கண்டிப்பா திவாகருக்கு அகேன்ஸ்டா எந்தவித ஆதாரத்தோட வெளியிடறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மனநிலைக்கே வந்துட்டாராம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தன்னை அடிக்கிறாங்க, இழிவா பேசுறாங்க, இரும்பு கம்பியால தாக்குறாங்கன்னு புகார் கொடுத்த திவாகர் மேல இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி நடந்துக்கிறாரு, பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, திருமணமான பெண்கள் கிட்ட அநாகரிகமா பேசுறது, கணவர் முன்னாடியே போயிட்டு இவ்வளவு நாட்கள் நீ உன் ஹஸ்பண்ட் கூட இருந்த, இனிமே என் கூட இருன்னு சொல்றது, இது எல்லாம் எப்படி காமெடியில வரும்? இது எல்லாத்தையும் பேசிட்டு நான் ஃபன்னுக்காக விளையாட்டுக்காக சொன்ன அவர் போயிடுறாரு ஈஸியா. ஆனா அது ஆப்போசிட்ல ரிசீவ் பண்றவங்களுக்கு எந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளை கொடுக்கும், அது மனதளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத திவாகர் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் மாகாப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்களோட ஆதங்கமா இருக்கு. இவ்வளவு சொல்லியும் நிஷா வந்து எனக்கு அக்கா மாதிரி, குக்கு வித்து கோமாளி செட்டில் கூட எல்லாருமே எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப ரீசெண்டா திவாகர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவர் பேசக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இப்ப திவாகருக்கு எதிராக மாகாப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆதாரங்களை வெளியிடறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். தான் மேல தப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய திவாகர் ஒருவேளை நாங்க ஆதாரத்தை காமிச்சோம்னா அதை அவர் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காரா? குக்கு வித்து கோமாளி செட்டுக்கு வந்து கேட்டு பாருங்க, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன மாதிரி லூட்டி அடிக்கிறாரு, பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, திருமணமான பெண்கள்கிட்ட போயிட்டு எப்படி அநாகரிகமா நடந்துக்கிறாருன்னு புட்டு வைப்பாங்க. இது எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரமும் இருக்கு, ஆடியோ ஆதாரமும் இருக்கு. அதெல்லாம் வெளியிட்டோம்னா அவர் பொழப்பு கேவலமாயிடும், பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கானா வினோத் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையா இருக்குதாம். இதை வந்து திவாகர் எப்படி எடுத்துக்க போறாரு, இதை வந்து சவாலா எடுத்துக்கிட்டு முடிஞ்சா அவங்கள ஆதாரத்தை வெளியிடுங்க, என் மேல தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிக்க போறாரா, இல்ல அவங்க ஆதாரத்தை விடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு தான் மேல தப்பு இருந்தா இதுக்கப்புறம் அமைதியா போக போறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, விக்னேஸ்வரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய எல்லைக்கே திரைப்படம் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 8 நாட்களுக்கு மேல ஆகுது. இந்த 8 நாட்கள்ல இது வரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, எஸ்.ஜே. சூர்யா, சீமான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டம் நடிச்சக்கூடிய திரைப்படம் தான் எல்லைக்கே. டியூட், லவ் டுடே, டிராகன் சொல்லி 3 வெற்றி படம் கொடுத்திருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமையுங்கிற எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு கலவையான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. விமர்சனத்துல கொஞ்சம் அடி வாங்கினாலும் வசூல் ரீதியா இந்த படத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையாம். ஆரம்பத்திலேயே ப்ரீ புக்கிங் இந்த திரைப்படம் அதிக வசூல் செஞ்சிருக்கு. இப்ப மொத்தமா 8 நாட்கள்ல உலக அளவுல 54.3 கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கு வசூல் வந்திருக்கிறதா செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் இப்ப அறிவிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய வீக்கெண்ட்ல இந்த படத்துக்கான கலெக்ஷன் அதிகமாச்சுன்னா இன்னும் 2 வாரத்துல இந்த திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல் இணையும் அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.